ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 19வது பாட்டு பார்க்க போறோம். என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றலம் துளவினான் வருந்தல் வஞ்சகர்த்தம் தலையறுத்து இடர்தணிப்பேன் தாரணிக்கு ஒன்று நீர் கேண் என உரைத்தல் மேயினான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் என்று கூறியவர்களான தேவர்கள் துன்பத்தால் வருந்தி திருமாலை துதித்து வணங்கிடவும். இந்த இடத்துல என்றனர் அப்படின்னு சொல்றாருல, அது போன பாட்டினுடைய தொடர்ச்சி தான். இப்ப எங்கள் போன பாட்டுல 197வது பாட்டுல எங்கள் நீள் வரங்களால் அரக்கர் என்றுள்ளார் பொங்கு மூவுலகையும் புடைத்தழித்தனர் செங்கண் நாயக்க இனி தீர்த்தல் இல்லையல் நுங்குவர் உலகை ஓர் நொடியில் என்றனர் அப்படின்னு சொல்லிதானே முடிக்கிறாரு. அதாவது ஒரே நொடியில உலகத்தை மூவுலகையும் முழுங்கிடுவாங்க, கெடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அப்படி சொன்ன தேவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க என்றனர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என்றனர் இடர்னா துன்பம்னு அர்த்தம், உழத்தல்னா வருந்துதல்னு அர்த்தம். துன்பத்தால் வருந்தி திருமாலை துதித்து வணங்கிடவும். இறைஞ்சுதல் அப்படின்னா வணங்குதல்னு அர்த்தம். இறைஞ்சி கேட்டுக்கிறேன், ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏத்தல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அப்படின்னு ஆத்திச்சூடி கடவுள் வாழ்த்தா இருக்கட்டும், இல்லாட்டி விளக்கேத்துறது அப்படின்னு அந்த இடத்துல ஏத்துறதுங்கிறது விளக்கு ஏற்றி விட்டு நம்ம துதி பாடுறோம், அதனாலதான் அதை விளக்கேத்துறதுன்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல அப்படி ரொம்ப வணங்கி கேட்டுக்கொண்ட தேவர்கள் மன்றல் துளவினான். மனமும் மன்றல்னா மனம் வாசனைன்னு அர்த்தம். அதனாலதான் மன்றல் அப்படின்னா கல்யாணம் திருமணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அம்னா அழகு, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். மனமும் அழகும் உடைய துழாய் மாலை அணிந்த திருமால். துளவினான் அப்படின்னா துளசி மாலை அணிந்தவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம 193வது பாட்டுல ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆடினர் பாடினர் அங்கும் இங்குமாய் ஓடினர் உவகைமான அரவு உண்டு ஓர்கிலார் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் சூடினர் முறை தாழ்மலர் அப்படின்னு வர இடத்துல தூளத்தாழ்மலர் துளசி நறுமணம் வீசக்கூடிய திருவடியை கொண்ட திருமாலை வரிசை வரிசையாக தேவர்கள் வணங்கினார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல துளவினான் அப்படின்னா துளசி மாலை அணிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாரு? வருந்தல் வஞ்சகர்த்தம் தலையறுத்து தாரணிக்கு இடர்தணிப்பேன். அத்தேவர்களை நோக்கி வருந்தாதீர்கள், வஞ்சக அரக்கர்களின் தலைகளை துணித்து உலகத்தின் துன்பத்தை தணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று நீர் கேண் என உரைத்தல் மேயினான். அதற்குரியதொன்றை கேளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான். மேயினான் அப்படின்னா அதாவது மேவுதல்னா அடைதல் தொடங்குதல்னு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல மேயினான் அப்படின்னா சொல்ல தொடங்கினான் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? விஷ்ணு, அதாவது கம்பராமாயணத்துல இப்ப நம்ம 198வது பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுலதான் விஷ்ணு முதல்ல தேவர்களுக்கு முதல்ல பேசுறாரு. அப்ப பேசும்போது என்ன சொல்லுல இருந்து ஆரம்பிக்கிறாரு? வருந்தல் அப்படின்னு சொல்றாரு. இது அல் விகுதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அல் ஈது எதிர்மறையை குறிக்கும். எதிர்மறை வியங்கோள். வியங்கோள்னா வியம்னா கட்டளைன்னு அர்த்தம். கட்டளை இடுகிறார்கள் தேவர்களுக்கு. என்னன்னு? வருந்தாதீர்கள். வருந்தல் அப்படின்னா வருந்தாதீர்கள் அப்படின்னு. வஞ்சகர்தம் தலையறுத்து இடர் தணிப்பேன். நான் அவர்களுடைய வஞ்சகர் அப்படின்னா இங்க அரக்கர்களை குறிக்கும். ஏன்னா அரக்கர்கள் மாயத்தொழில் செய்வதில் வல்லவர்கள்ல, அதனால மாயத்தொழில் செய்வதனால வஞ்சகர் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய தலையை அறுப்பேன். அது நான் வஞ்சகர்களுடைய அரக்கர்களுடைய தலையை அறுத்து உலகத்தை காப்பேன் வருந்தாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாரு? வருந்தாதீர்கள் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா காக்கும் தெய்வமான விஷ்ணு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம், சீதையை கண்டேன் அப்படின்னு அனுமார் உடனே ராமர்கிட்ட சொல்லல, கண்டேன் சீதையைன்னு தான் ஆரம்பிச்சாரு. ஏன் அப்படி? ஏன்னா சீதையை அப்படின்னாலே அவர் நெஞ்சு பதப்படுத்திரும், ஐயோ என்னாச்சு அப்படின்னு தோணும். அதனால கண்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி இது நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்ப இது கந்தசஷ்டி கவசத்துல கூட ஆரம்பிக்கும் போது சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு ஆரம்பிக்கல அவரு. அதுக்கு முன்னாடி காப்புச்சியுள்ள முதல்ல என்ன சொல்றாரு? துதிப்போருக்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகோடும் நிமலர் அருள் கந்தசஷ்டி கவசம் தனை
அப்படின்னு தானே சொல்றாரு. இதுல நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை துதிப்போர்க்கு அப்படின்னு அவர் நம்ம கொண்டு கூட்டும் போது அப்படி கொண்டு கூட்டி படிக்கிறோம். ஆனா அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, இதை பாடுபவர்களுக்கு துதிப்பவர்களுக்கு முதல்ல என்ன ஆகும், வல்வினை போகும், துன்பம் போகும், நெஞ்சில் நல்லா பதிப்பவர்களுக்கு செல்வம் பலித்து, செல்வம்லாம் நினைக்கிற செல்வம்லாம் கிடைக்கும், கதித்து ஓங்கும், கதி நற்கதியை அடைவார்கள், நிஷ்டையும் கைகூடும், நம்ம என்னெல்லாம் வேண்டினோமோ எல்லாமே நடக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும், நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை சொல்பவர்களுக்கு அப்படின்னு தானே வருது. அதுக்கப்புறமும் அவர் நூலுக்கு போல நம்ம குறள் வெண்பா இருக்குல்ல, அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் நண்டி நெஞ்சே குறிய அப்படின்னு. அதாவது தேவர்களுக்கு உடைய துன்பங்களையே அவர் முருகன் தீர்த்தார் அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளுடைய துன்பத்தையும் தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம இந்த சஷ்டியை நோக்கன்னு சொல்ல ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பொதுவாவே இதனால என்ன பலன் அப்படிங்கறத காப்பு செய்யுள்ளையும் கடவுள் வாழ்த்திலையும் சொல்லிட்டு தான் அவங்க நூலுக்கே போவாங்க. அதுதான் மரபு. அந்த மாதிரி இங்க வருந்தாதீர்கள் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாரு. அப்படின்னா இவன் முதல்ல நம்ம ஏற்கனவே போன பாட்டுல என்ன பார்த்தோம், இன்னும் வாயே திறக்கல விஷ்ணு, பதிலும் சொல்லல ஒன்னும் சொல்லல, என்ன துன்பம்னு கூட கேட்கல. ஆனா முன்னாடியே பார்த்த உடனேயே தேவர்கள் ஆடவும் பாடவும் கொண்டாடவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தோம்ல. அது மட்டும் இல்லாம இவர் சொல்லும் போதே முதல்ல வருந்தாதீங்க அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கவும் செய்யறாரு. இடர் தனிப்பெண் தாரணிக்கு அப்படின்னு சொல்றாரு. தாரணி அதாவது தரணி, தாரணி, தாரிணி, இது அப்புறம் தரணி, இது எல்லாமே உலகத்தையும் பூமியையும் மலையையும் குறிக்கக்கூடிய சொற்கள் தான். இப்ப அக்ஷராவுடைய டான்ஸ் டீச்சர் பேர், பரதநாட்டிய டான்ஸ் டீச்சர் பேரு ஸ்ரீ தாரிணி அப்படின்னா பூதேவின்னு அர்த்தம். அந்த மாதிரி சில பேர் ஆண்களுக்கு தரணிதரன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க, தரணி தரன் அப்படின்னு. இது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். அதனால இங்க தாரணிக்கு உலகத்திற்கு இவர்களுடைய துன்பத்தை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க இந்த இடத்துல ஒன்று நீர் கேண் அப்படின்னு வருது. ஒன்று நீர் கேண் அப்படின்னா ஒன்று நீர் கேளும் அப்படிங்கிற, கேளுங்கிற சொல்லுதான் சந்தியின் காரணமாக கேண் அப்படின்னு வருது. அதாவது சம்ஸ்கிருதத்துல சந்தின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல புணர்ச்சி விதி, எழுத்து புணர்ச்சியின் காரணமாக லகரம் நகரமாக மாறும். இப்ப இதுல திருக்குறள்ல கூட செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல 6வது குறள்ல மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படின்னு வர்ற குறள்ல பரிமேல் அழகரோட உரையில கேண்மை அப்படின்னா கேளாம் தன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கேட்கக்கூடிய தன்மை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாரு. அதாவது என்ன, பொதுவா நம்ம யார் சொல்றத கேட்போம், நம்மளுடைய வளர்ச்சிக்கு யார் உறுதுணையாக இருக்கார்கள்னு நம்ம நம்புறோமோ அவங்க சொல்றதான் நம்ம கேட்போம். அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். அப்போ யார் அந்த மாதிரி இருப்பாங்க, நம்மளுடைய நண்பர்கள் வட்டம், உறவினர்கள், இவங்க தானே நம்மளுடைய வளர்ச்சியில ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. அதனால அவங்கள சொல்லுவோம். அதனால யாதும் ஊரே அவரும் கேளுன்னா எல்லாமே என் ஊரு தான், எல்லோருமே என்னுடைய நண்பர்கள் வட்டம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க கேளும் அப்படிங்கிறது கேண் அப்படின்னு லகரம் நகரமாக மாறும். அது சந்தி, அந்த புணர்ச்சி விதி. இது விகாரம் பெற்றும் வருது. அது விகாரம் பெற்று அந்த கேளும்ல வர்ற லூல வர்ற போய் கேண். இந்த வருந்தல் அப்படின்னு வர்ற அல்விகுதி எதிர்மறையில வரும். அதாவது நம்ம வியங்கோள் பொதுவாவே வாழ்க, வீழ்க, வருக, அருள்க, புரிக அப்படின்னு கேல முடியும். இல்லாட்டி வாழிய அப்படின்னு இயல முடியும். இல்லாட்டி இயர் வாழியர் அப்படின்னு இதெல்லாம் உடன்பாட்டுல வரும். அல்விகுதியில வந்ததுன்னா அது எதிர்மறையில வரும். இப்ப ஆத்திச்சூடியிலேயே ஔவையார் உயிர் வர்க்கத்துல சொல்லும் போது மொத்தம் அக்கனானையும் சேர்த்தா மொத்தம் 13 எழுத்துக்கள். அந்த 13ல 8 எதிர்மறையில தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படிங்கிறது மட்டும்தான் உடன்பாடு. இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண் எழுத்து இகழேல் வரைக்கும் 5மே எதிர்மறை தான். அதுக்கப்புறம் ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன், ஒப்புரவு ஒழுகு, இது 3ம் உடன்பாடு. அதுக்கப்புறம் ஓதுவது ஒழியல், அவ்வியம் பேசல், அக்கம் சுருக்கேல், இந்த 3ம் எதிர்மறை. மொத்தம் 13ல 8 எதிர்மறையில தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்படி எல்லாம் நீ செஞ்சனா நல்லவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றத விட அதெல்லாம் தேவையில்லை, நீ இப்படி செய்யாம இருந்ததுனால போதும், அதுவே நீ நல்லவனா ஆயிடுவ அப்படின்னு எதிர்மறையில தானே வருது. அந்த மாதிரி இங்க வருந்தல் அப்படின்னு வருந்தாதீர்கள் அப்படின்னு எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த எதிர்மறை அல்விகுதி எதிர்மறையில வரும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றலம் துளவினான் வருந்தல் வஞ்சகர்தம் தலையறுத்து இடர்தணிப்பேன் தாரணிக்கு ஒன்று நீர் கேண் என உரைத்தல் மேயினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம்
शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.